शेषाद्यवंशकलशोदरिपूर्णसुन्दरम् श्रीमन्नृसिंह गुरुवर्यपदाब्जभृङ्गम् श्रीमन्ननन्तगुरुवर्य सुतम् गुणाब्धिम् सम्पत्कुमारम् गुरुवर्यम् अहम् प्रपद्ये। शुक्लाम्बरधरम् विष्णुम् शशिवर्णम् चतुर्भुजम् प्रसन्नवदनम् ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। 32வது ஸ்லோகம். 290வது திருநாமம். भूतभव्य भवन्नाथ पवनः पावनो नलः कामः कामकृत् कान्तः कामः कामप्रदः प्रभुः. भूतभव्य भवन्नाथ பிரசன்ட் பாஸ்ட் ஃபியூச்சர் முக்காலங்களும் உள்ளவற்றுக்கும் ஈஸ்வரன். கடந்தவன், நிகழ்வது, வரப்போவது ஆகிய முக்காலங்களிலும் உள்ளவை. போகின்ற காலங்கள், போய காலங்கள், போகு காலங்கள், தாய் தந்தை வீராகினாய் மூலகிற்கும் நாதனே பரமா. கேசியை கொன்றவனும் பூத பவ்ய பவன் நாதனுமான கேசவனே, கிருஷ்ணிகளுக்கு பிருந்தாவனத்தில் வாழும் கோபஜனங்களுக்கு புகழாகவும் ஆபத்துக்களில் காப்பாற்றும் ரட்சகனாகவும் இருக்கிறான். பாரதம் சொல்றது. அடுத்தது பவனஹா சஞ்சரிப்பவன். எல்லா காலங்களிலும் எல்லாவிடங்களிலும் காத்தை போல இயல்பாக செல்லக்கூடியவன். தான்கின்ற காத்தெல்லாம் நானே என்னும் இவனுடைய இந்த சஞ்சார சக்தியில் ஏகதேசம் காத்துக் கொண்டது. 817 திருநாமமும் இதே சொல்லுவோம். பாவனஹா அடுத்த திருநாமம். தூய்மை அளிப்பவன், பரிசுத்தி. கங்கா தீர்த்தத்தை பரம பாவனம் தூய்மையில் அளிக்க வல்லது என்பர். இதற்கு காரணம் இது பகவானின் ஸ்ரீபாரதி தீர்த்தம் என்பதால். பாவன சர்வ லோகானாம் துணைவ ரகுநந்தனா என்று ராமபிரானை எல்லா உலகங்களையும் தூய்மைப்படுத்துவனாக அகஸ்திய மகரிஷி சொல்லுகிறார். பரித்ராணம் பவித்ராணாம் பவித்திரம் யோ மங்களானாஞ்ச மங்களம் என்று இந்த நூலிலேயே அனுபவித்துள்ளோம். பவித்திரங்களை எல்லாம் பவித்திரமாக்குவதன். பவித்திரம் என்ன? தூயது. தேவாறு தேவப்பெருமான் என தீர்த்தனே, தீர்த்தன் தூதவன். திருவாரன் வெளிவரை தீர்த்தனுக்கற்றவன் மத்தோர் எண்ணி தீர்த்தனுக்கேறி ஏத்தவரத்தனாகி கரம் 4 உடையான் பேரோதி தீர்த்தராமின் 2ஆம் திருவந்தாரின். அவன் பேர் நம்மையும் தூய்மைப்படுத்தும். 817வது திருநாமம் இதை சொல்றது. அடுத்தது அனலஹா திருப்தி பிறவாதவன். அலம் என போதும் என்கை. அடியாறுகளுக்கு எவ்வளவு உதவினாலும் போதும் என்று நினையாதவன். அருள் புரியும் விஷயத்தில் உன்னடியார் என் சேவனே இருத்தினி என்கிறபடியே திருப்தி பிறக்காதவன். பெரிய திருவந்தாரியில அக்னி எவ்வளவு எரிபொருளை எரித்தாலும் திருப்தி அடையாது. ஆகையால் அனலா என்று பெயர் பெற்றது. திரௌபதிக்கு ஆபத்தில் உதவியும் தன்னை புறவாளனாகவே கண்ணன் நினைத்திருந்தான். எவருக்கும் செல்லும் போதும் வைகுந்தம் செல்லும் போதும் ரிணம் பிரவருத்தமே கிருதயாம் நாமசப்பதி என்று தன்னை கடனாளியாக சொன்னான் கண்ணகன். அடுத்தது காமஹா ஆசைகளை களைப்பவன். தன்னிடம்
பிரீத்தியை உண்டாக்கி மற்ற விஷயங்களில் காமங்களை போக்குபவன். நகாம குருஷம் சித்தம் மமதே பாதையோஸ்திதம் என்று வேததீபவாசிகள் இரண்டே ஸ்தோத்திரத்தில் துடித்தார்கள். ஆசையற்ற எனது மனது உனது திருவிழிகளில் நிலைத்துள்ளது என்பது பொருள். புதிதாக அறுவடை செய்த தினை தானியத்தை திருமாதிரும் சோலை எம்பெருமானுக்கு புது அவி காட்டி என் பொன்னடி வாழி என்பாராம். யார்? சோழமலைக்கு வரும் இளங்குருவர்கள், இளக்குருவர்கள் அவனிடம் தமக்காக எதையும் கோராமல் பல்லாண்டு பாடச் செய்வது அவனருள் பெரிய திருமணி 5:3. பெரியாழ்வார் திருமணி 5:3 நந்தகராயிரத்தில் வருது. காம கிருத்து அடுத்த திருநாமம். விரும்பக்கூடியவைகளை உண்டாக்குபவன், பக்தர்களுக்கு தந்திரம் ஆசையை வளர்ப்பவன், காதல் கடல் முறையை விளைவித்த தாரவரமேனி நம் கண்ணன் தோழி கடியனே. எல்லாத்துக்கும் ஆயிரம் சொல்லி சொல்றார். காந்தகா அடுத்தது நாமம். விரும்பப்படுபவன், போக்கியமான திருமேனி அழகி, காந்தி, சிவகுமாரியார்கள், கல்யாண குணங்கள் இவைகளால் மிகவும் விரும்பப்படுபவன். எந்தாய் கொடியேன் பெறுகின்றதே. காமஹா ஆசைப்படத்தகுந்தவன், மிகவும் பிரீத்தி விளைவிக்கும் ஆத்மபூர்த்தி வெள்ளவன். திருமேனி அழகையும் சொல்லித்தாகுமா. காமனை பெயர்ந்த காளை பிரளய பிச்சேத்த வல்லவன், பிறரை பிச்சேத்த வல்லவன். பேச்சுமிலை சுவைத்தார்க்கு என் பெண் கொடியேறிய பித்தே. ஆழ்வார் சொல்றார். மன்மதனுக்கு விரகத்தை மயக்கச் செய்யும் தன்மை இவருடைய இந்த மேன்மையில் ஒரு சிறு அம்சமாகும். சாட்சாத் மன்மதா ஈச நாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவர்கேதனா என்கிறார்கள் கண்ணனை. அடுத்தது காமப்பிரதகா, இஷ்டங்களை கொடுப்பவன், அவரவர் விரும்பியபடி ஆழ்ந்த பலன்களையும் வேண்டுவோருக்கு தன்னையும் கொடுப்பவன். ஐஸ்வர்யம், கைவல்யம், பிரபுதனுபவம் எதையும் கொடுப்பவன். எனக்கே தன்னை தந்த கற்பகம். வசுப்பிரதகா காமப்பிரதகா 600வது திருநாமம். தன்னை தேவகிக்கு பிள்ளையாக அளித்தவன், வசுதேவனுக்கு கண்ணன் தந்தை என்ற பெருமையை அளித்தவன், யசோதைக்கும் நந்தகோபருக்கும் தன்னையே அளித்தவன். உந்தையாவனென்னுரைப்ப நின் செங்கை விரதினம் கடை கண்டினம் காட்ட நந்தன் பெற்றனன். திருமாய் திருவடி 7:3. கண்ணனே, யார் என்று கேட்டால் நந்தனை விரலால் காட்டினானாம். எல்லாம் தெய்வனின் யசோர பெற்றாளே தனது பாரதேசங்களை யசோதையை மகிழ்வித்தான். முழுதும் வெண்ணையலையும் தொண்டம் இவை கண்ட யசோதை கொல்ல இன்பத் திருதி கண்டாளே. இது காமப்பிரதா. அவள் ஆசைப்பட்டாள், இவர் காண்பித்தார். எங்கேயோ வந்து எங்கேயோ வந்து நானே உன்னுடைய குழந்தை விளைத்தார். பிரபு, பிரபுவாயிருப்பவன், பிறர் மனதை கவர்ந்து அதனால் பிரபு ஆதிக்கம் உடையவனாக இருப்பவன். ஈசன் மாயன் என் நெஞ்சில் உள்ளான், என் நெற்றியுள்ளானே. நெத்தியில் நின்னையாளும் நிறுவன பாதங்கள் சூடி ராமக்கமரபத்ராட்சகா தனு சத்து மனோகரகா. தாமரை இதழ்களை
ஒத்த கண்ணனான ராமன் எல்லாருடைய மனங்களையும் கவர்பவன், ஈறுகின்றவன், தனதழ அழகால் யாவரையும் கவருபவன். இப்பெருமை கிருஷ்ணனுக்கும் உண்டு. இத்துடன் பட்டர் பாஷ்யத்தில் 3வது 100 திருநாமங்கள் முடிவருகிறது. 300 பாகரம் சாட்சி. அடுத்தது 4வது சதகம். யுகாதி கிருத்து யுகாவர்த்தோ நைகமாயோ மகாசன அதிருஷ்யோ யக்தரூபஸ்ச சஹஸ்ரஜித் அனந்தஜித். யுகாதி கிருத்து, யுகம் ஆரம்ப சிருஷ்டிகர்த்தா. இந்த திருநாமம் தொடங்கி 313 வருஷகா வரை அளவில்லா ஆச்சரியத்துக்கிடமான அவதாரங்களை சொல்லுவதாக வடபத்திரசாயி ஆதிமேல் துயில்கிறவன் அவதாரத்தை எடுக்கிறான். முக்த சிசுவான அறியாறு குழந்தையாய் உலகங்களை தன் வயத்தில் கொண்டு பிரளய சமுத்திரங்களில் படுத்திருந்து பெரிய ஆச்சரியத்தை காட்டுவதாக ஒரு உதாரணம். அதை பார்த்துதான் திருப்பாணாழ்வார் ஆலமா மரத்து நிறமேல் ஒரு பாலகனாய் பார்த்து சொல்ற ஆனந்தரதுருவாய் ஈடர் கொண்டு ஆனதியில் மேலென்று நீ வளர்ந்த மெய் என்ப ஆலன்று வேலை நீர் உள்ளதோ விண்ணதோ மண்ணதோ தோலில் சூழ் தந்தெடுத்தாய் சொல்லு. முதல் திருந்தாதே 69வது வருஷம். என்ன சொல்றது? உலகங்களை வயிற்றில் கொண்டு நீ ஆலயின் மேல் சிறு குழவியாய் துயின்றதாக வைதிகர்கள் சொல்லுகிறார்கள். சிறு பிள்ளையாய் மலையை கையில் எடுத்து கல்மாரியிலிருந்து கோபுரங்களை காத்த ஆச்சரிய சேஷ்டிதனே கோவர்தனோத்தரனம். அந்த ஆளிலை அலைபாயம் கடலில் இருந்ததா ஒரு பிடிப்பும் என்று வானில் இருந்ததா கரைந்து போன இப்பூமியில் இருந்ததா நீயே சொல் என்று பொய்கை ஆழ்வார் ஒரு வியப்புடன் அண்ணனையே கேட்கிறார். கல்வா எம்மையும் ஈழரும் என்னுள்ளே தோத்த இறைவா உள்ளூரும் கழல் பணிந்தேத்தவரே. இப்படி பல பாசுரங்கள் உண்டு. அடுத்தது யுகாவர்த்தகா 302வது திருநாமம். யுகங்களை திரும்பச் செய்பவன். கிருத்தம் முதலான யுகங்களாய் காலச்சுழலில் அவற்றின் தர்மங்களுடன் திரும்ப வரும்படி செய்பவன். சம்பவாமி யுகே யுகே கீதை சாலப்பனாள் உகந்தோர் உயிர் காப்பானே ஊகம் யோகம் கிருதத்திரேத்தாத்வாபர கரியகம் இவை 4 மலானாய் திருவடி. அடுத்தது நைகமாயகா பல வகையான அநேக மாயங்களை உடையவன். மாயம் என்று ஆச்சரியத்தை சொல்லுகிறது. மாயங்கள் பலபலவல்லான் மாயன் பலபலவல்லான் முக்த சிசுவாக யாதும் பெரியார் குழவி பல உலகங்களை வயிற்றில் கொண்டு ஒரு நிலையில்லாமல் அலைமோதும் கடல் நீர் மேல் படுத்திருப்பது ஆச்சரியம் அல்லவா? எங்கனம் ஈரப்பரோர் மாயவண்டே. இங்கு மாயம் என்பது இந்திரஜாலம், பொய் என்ற கருத்தில் சொல்லப்பட்டதால் ஆச்சரியம் என்று பொருள். மாயா ஞானம் மயனம் ஞானம் சங்கல்பம் சம்பவாமி ஆத்மமாயா என்று கீதையில் கண்ணன். சம்பராசுரனுடைய மாயைகளை கண்ணன் சக்கரத்தால் அறுத்ததாக ஸ்ரீ விஷ்ணு புராணம் கூறுகிறது. திருவாழியால் அழிக்கப்பட்ட அது ஒரு பொருளாகவென்றோ இருக்க வேண்டும். மார்க்கண்டேய மகரிஷியும் தான் மகாபாரதம் மனபருவத்தில வடதலைசாயியான எம்பெருமானை பிரளயம் உத்திரத்தில்
கண்டதை அரசனே, இவ்வுலகங்களை எல்லாம் சிசுவான அந்த விஷ்ணுவின் வயிற்றில் கண்டு மிகவும் ஆச்சரியப்பட்டேன். என்னிடம் ஒரு நிமிடம் பேசிவிட்டு பகவான் மறைந்து விட்டார் என்ன மாயவிதி என்றார். மார்க்கண்டேயரை கவனித்து காட்டுறார். என்ன மாயவிதி என்றார்? 304 304 மகாசனகா பெருவயித்தன் அதிகம் உண்பவன் விரகமுண்ட பெருவாயன் காரை கடலை விலையை விரகம் ஆறாவைத்தான் மார்க்கண்டேயர் வசனம். அசைவனவும் அசையாதவுமான பொருள்கள் யாவத்தை எல்லாம் உலகில் கண்டுள்ளேனோ எல்லாம் மகாத்மாவான அவன் வடதாளி சாயி வயிற்றில் கண்டேன். மாயாந்து பிரகிருத்தின் வித்தி மாயந்து மகேஸ்வரம் ஆச்சரியமாக மாறுபாட்டையும் பிரகிருதிக்கு மாயா என்று பெயர். இதை ஆட்டி வைத்து விளையாடும் மாயன் மகேஸ்வரன் என்பதாம். அதிர்ஷ்யகா அடுத்த திருநாமம் காண முடியாதவன். அவன் செயல்களை நினைத்து பார்க்க முடியாது. மார்க்கண்டேயர் வசனம். பாரதத்துல உலகங்களெல்லாம் அழிந்து பிறகு குழந்தை மட்டும் எப்படி காணப்படுகிறது? தவளல் தலைவலியா தலைவலிமையா எப்பொழுது ஆராய்ந்து பார்த்தும் இந்த சிசுவை இந்த சிறு குழந்தையை என்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை. கட்கிரி வெண்ணை காணுமாறவனாய் காகுத்தார் கண்டனை என்னும் கட்கிரை கண்ணுக்கு விஷயமானவன். நச்சுஷா பஷ்யதி கஷ்டினம். அதுக்கு ஒரு வேத கொட்டேஷன். எக்தரூபகா அடுத்த திருநாமம் தெளிவாக தெரியும் திருமேனியுடையவன் மணிவண்ணன். பக்தியுடன் கிட்டும்பவர்க்கு தன் திருமேனியை முடிக்காமல் காட்டுகிறான். புருஷகாரகா பக்தானாந்தம் பிரகாசசே. ஸ்ரீரஜீவத்தோர் சொல்லித் சொல்றது ஜிதந்தா புருஷாகாரகா பரமபுருஷனின் திருமேனி இதுவும் ஸ்ரீ மார்க்கண்டேயர் அத்தசி புஷ்ப சங்காசம் லட்சணா சாட்சாத் லக்ஷ்மியா இவ ஆவாசகா. பூவை பூவண்ணன் பூவை பூவண்ணனும் மார்பில் ஸ்ரீவத்சத்தால் அடையாளம் உள்ளவனும் லக்ஷ்மிக்கு ஆவாசஸ்தான ஒரு மார்பன் ஆயும் உள்ளவன் என் கண் முன் எப்போதும் புலப்படுகிறான். அவனை வணங்கிய போது தாமரை என்ற சிறந்த திருவிழைகளை என் சென்னிக்கு அணியாக்கினான். அடுத்தது சகசரஜித்து காலங்களை ஜெயித்துடன் பல பல சதுர்யுகங்களை இளைய காலத்தை யோகனித்தரியில் கடப்பவன் ஜெயிப்பவன். மார்க்கண்டேயரிடம் பகவான் சென்றது. ஓ பிரம்மரிஷியே, 1000 சதுர்யுகங்கள் சுழலும் வரை நான் யோகனித்தரியில் இருக்கிறேன். இது பாரத மனோரத்தில் வருது. அனந்தஜித்து அடுத்த திருநாமம் எல்லா காணமுடியாத திருமேனி உடையவன். எல்லை காணமுடியாத திருமேனி உடையவன். இதுவும் மார்க்கண்டேய வசனம். அரசனே, அந்த சிசுவினுடைய சரீரத்திற்குள் 100 ஆண்டுகளுக்கு மேல் நான் இருந்தும் அதை முழுதுமாக காண முடியவில்லை. அதன் முடிவும் எல்லையும் புலப்படவில்லை. சிறு குழந்தையாக தோற்றமளித்தாலும் அளவை தெரிய முடியாத பெருமையுடையவன் என்று தெரிகிறது. அனந்த ஜித்தி அடுத்தது இஷ்டோ விசிஷ்ட சிஷ்டேஷ்டா சிகண்டி நைஷோ புருஷா क्रोधः क्रोधकृत्कर्ता विश्वबाह महीधरः इष्टः अभिशिष्टः
இஷ்டோ விசிஷ்டா, வேறு பாடு எதுவுமின்றி விரும்பப்படுபவர். பிரளய காலத்தில் தம்பயத்தினுள் ஆக்கப்பட்ட யாவராலும் வித்தியாசமின்றி தாய் போல் விரும்பப்படுபவன். இவனும் அவர்களை வித்தியாசமின்றி தாய் போல் ரட்சிக்கிறான். 2 திருநாமங்கள். உருகுக்கோர் வந்ததா இதந்தையே முழுவை உலகமுண்டாய் ஆசிரம். அடுத்தது சிஷ்டேஷ்டகா, பெரியோரால் விரும்பப்படுபவன். சிஷ்டர்களான மார்க்கண்டேய பகவான் போன்ற பெரியோர்களால் பிரீத்தியுடன் விரும்பப்படுபவன். மார்க்கண்டேயரிடம் பகவான் சொன்னது, சத்வம் தலையெடுத்த பிரம்மஜானிகள் அகங்காரம் மமக்காரம் அத்தவர்களாய் ஆத்மஸ்வரூபத்தை உணர்ந்தவர்கள் இடைவிடாமல் என்னே மனதில் பக்தியுடன் உபாசிக்கிறார்கள் என்று. வெள்ளத்தரவில் துயிலவர்ந்த வித்தனை உள்ளத்துக் கொண்டு விடுவர்களும் யோகிகளும் அரியன்ற பேரர்வம் திருப்பாவை. சிகண்டி அடுத்து திருநாமம். சிறந்த தலை அணிவுடையவன். நின்றலங்கு முடியினாய் 21 கால் நரகளை கட்டார். மார்க்கண்டேயர் சொல்றது, எல்லையற்ற தேஜஸ்வரிய அந்த நான் யாக்கனை மனிதருள் புலி நான் பார்க்கிறேன். ஜெயிக்க முடியாத மகிமையே தேஜஸை தலைக்கணினாக உடையவன். இது ஒரு மகத்தான ஐஸ்வர்யம். முடியானே மூவிரகுந்துரேத்தும் சேர்யானே உபய விபூதி நாயகத்தின் லட்சணமான முடி கிரீட்டம். கிரீட்டம் மக்குட்ட சூடாவதம் சா சரணாகிரகத்தியம். பாரளந்த பேரரசே எம் விசும்பரசே ஓரரசே திருவிருத்தம் என்று 3 படிகள் ஆழ்வார் சாத்துவது. நகுஷா அடுத்தது கட்டுபவன். நஹ்யதி கட்டுகிறான் என்பதால் நகுஷா. அந்யஹா மாயையா சந்திருத்தா, வேறான ஜீவன் மாயையால் கட்டப்பட்டுள்ளன். பேதாஸ்வரன் சொல்றது. மாயை என்பது எம்பெருமானோட வெள்ள பிரக்கிரியை சொல்லும். காயமும் சீவனுமாய் கழிவாய் பிறப்பாய் நீ மாயங்கள் செய்து வைத்தி. காயம் விடுது. ரிஷகா அடுத்தது நாமம். வரிசிப்பவன். வரிசித்து மூழ்கடிப்பவன். ரிஷு சேச்சனே நனைப்பதில் நோக்கு. எல்லா விருப்பங்களையும் வரிசிப்பவன். நாதனை அவரவராகி அவர்களுக்கு அவருடனும் ஆனை. சம்சாரமாகிற கடலில் அலைந்து தளர்ந்தோரை தனது அமுதன்ன சொற்களால் நனைத்து அவர்கள் குறைகளை தீர்ப்பவன். தாமரை கண்டனம் திருவரு மார்பெரும்பான அக்குழந்தை படதலசாகி என்னிடம் காதிற்கு அமிர்தமான சொற்களால் சொன்னது, நீ மிகவும் கலைத்திருப்பதை நான் அறிவேன். உனக்கு இளைப்பாறுதல் வேணும், இளைப்பாறுவாய் என்று ஸ்ரீ மார்க்கண்டேயர் வசனம் பாரதம் மரபரவத்திலே எடுத்தது. குரோதா கோபத்தை ஒழித்தவன். குரோதம் ஹந்தீதி குரோதம் வென்றவன். இனி பார்க்க பரசுராமாவதாரத்தை பற்றி 8 திருநாமங்கள். கோக்குரமந்தரை மூவிடுகால் வருகூர் முழுவால் போக்கிய இறைவனை போத்தும் புனிதன் ராமானுஜாரி என்கிறபடி 7 தலைமுறை க்ஷத்திரியர்களை தொலைத்த பிறகு காஷ்யப முனிவரின் வேண்டுகோளின்படி கோபத்தை வடித்தவன்.
பரசுராமாவதாரம் ஆவேச சக்தி அவதாரம். தாசரதி ராமன் சீதா கல்யாணமாக வரும்போது பரசுராமன் செருக்குடன் எதிர்பட அவனிடமிருந்து விஷ்ணு தனுஷையும் ஆவேச சக்தியையும் தாண்டி கொண்டான். கார்த்தவீர்யாஜனுடைய சேனையால் தனது தந்தை ஜமதக்கினி கொல்லப்பட்டதால் அறிந்து 21 தலைவரை கார்த்தவீர்யாஜனுடைய சந்ததிகளை அடித்தனன் பாஷ்யபெற வேண்டியது கோபத்தை வெடித்து தான் ஜெயித்த பூமிகளை கஷ்யபருக்கு தானம் செய்துவிட்டு மகேந்திரவனைக்கு தபஸ் பண்ண சென்றதாக பரசுராமன் வரலாறு. மொழிவினால் அவனை அரசை முழுவெடுகால் மணிமடி படியேற்று உதற்குழுவார் புனவில் குளித்து வெண்கோகன் தவித்தவன் திருவடி. ஜிதக்ரோதா 464 திருநாமம் அதே சொல்றது. குரோத கிருத்து கோபமுள்ளவன். தந்தையான ஜமதக்கினி மரண விஷயமாக கார்த்திவீர்யாஜன் அவனுடைய க்ஷத்ரிய மூலம் இவத்தின் மீது கோபம் கொண்டவன் பரசுராமன். வெற்புடைய வனடந்தோள் மன்னர்மாளா வடிவாய மழுவேந்தி அவன் வடிவாய மழு அழகான கூர்மையான கோடாலி திருவிருந்தாண்டகம். கத்தா அடுத்த திருநாமம் வெட்டுபவன். எதிர்த்திட்டெழுந்தே எதிர் நின்ற மன்னன் தினத்தோள் அவை 1000 முன் மழுவால் அழித்திட்டவன் காண்பன் என்றாய்ச் சேரால் அடவெண்ட உண்டாப் கொண்டிருந்தவனே. வெட்டியவன் திருவடி. கோபத்தினால் கார்த்தவீரியன் மற்றும் க்ஷத்திரியர்களின் தலைகளை வெட்டித் தள்ளி அவர்கள் நஷ்டத்தை கொண்டு குருக்ஷேத்திரத்தில் பிதிருதர்ப்பணம் செய்தவன் பரசுராமன். 314 திருநாமம் இதே சொல்றது. விஸ்வபாகு அடுத்த திருநாமம். நன்மைக்கான புஜபலம் உடையவன். க்ஷத்திரிய அரசர்கள் தமது கொடுங்கோள்மையால் ஜனங்களை முள்ளாக பாதித்த போது துன்புறுத்திய போது தனது புஜபலத்தால் அம்முள்களை அப்புறப்படுத்தி நன்மை செய்தவன். 21 கால் அரசர்களை கட்டா வெண்ணநீன் மடுவா வென்றி வெற்றி கொள்ளும் நீள் மடுவா பெரிய கூடாலியை உடையவன். மகீதரா பூமியை தாங்கி நிற்பவன். தீயவர்களை கொன்று குவித்து பூமியின் பாரத்தை நீக்கி பூமியை நிலபெறச் செய்து தரிப்பவன் பரசுராமன். வெண்டினீன் மழுவா வியஞ்ஞானம் முன்படை தாய் அப்படி என்றார் ஆழ்வார். அச்சுதா பிரதிதா பிராணக பிராணதோ வாசவானுஜா அவாம் நிதி அதிஷ்டானாம் அப்பிரமத்த பிரதிஷ்டிதா. அடுத்த ஸ்லோகம். அச்சுதா நடுவாதவன். தன் நிலையிலின்றும் நழுவி விழாதவன். பிரம்மன் ஈசன் முதலிய தேவர் நடுவே வந்துவிருந்தாலும் பகவான் அவர்கள் போல் தன் நிலையிலிருந்து நடுவாதவன். தன் பெருமைகளை முழுமையாக உடையவன். தன்னை பத்தியவரை நடுவிடாதவன் ரட்சகன் என்றும் பொருளுண்டு. மேலும் அச்சுதா அவரதேரே 1000 கொடுந்தே எண்ணம் ஆழ்வார் பாசம் தொண்டர்படி ஆழ்வார். பிரதிதா புகழ் பெற்றவன். தஸ்ய நாம மகத்யஷா என்று ஸ்ருதி. மகத்யசு பெரும் புகழானவன் என்று பெயர் பெற்றவன். பெருமை உடைய பிரானார் யசசைகவாதனம் புகழுக்கு கொள்கலம் அக்ஷய கீர்த்தி அழியா புகழுடையவன்
என்று ஸ்ரீ ராமாயணத்தில் கிஷ்கிந்தா காண்டத்தில் கொண்டாடப்பட்டவன். நிகரில் புகழாய் விரகமும் கிடையாய் என்ன ஆழ்வாய். ராணகா அடுத்ததுதான் உயிரானவன், தன்னடியார்க்கு ஜீவநாடியாகி இருப்பவன், சகல ஜீவராசிகளுக்கும் உயிரானவன். ராணோஸ்மி பிரக்ஞாத்மா என்று கௌஷீதிக்கு உபனிஷத். நான் சகல ஜீவராசிகளுக்கும் ராணனாய் எல்லாம் அறிபவனாய் இருக்கிறேன். ராணன் என்று பிரம்மத்தை பரம்பரம் குறிக்கும் என்று சாரீரிக சாஸ்திரம் உலகிற்கே ஓர் உயிரமானாய் புற வேண்டத்து ஆழ்வார் மாஷம். அடுத்தது பிராணதா உயிரளிப்பவன், பலமளிப்பவன். இனி 11 திருநாமங்கள் கூர்மாவதாரத்தை சொல்லை என்று பெற்ற திருவிழம். க்ஷீரசமுத்திரத்தை கடைய தேவர்களுக்கு வேண்டிய பலத்தை அளித்தவன், அமரர்களுக்கு அந்த ஆறுதலுடைய அப்பன், மந்தர பர்வதத்தை முதுகில் தாங்கி கடல் கடைய உதவியவன், அனந்த பலசக்தையே என்று பூர்வரூபி விஷயமான மந்திரம். அடுத்தது வாசவானுஜகா இந்திரன் பின் பிறந்தவன், இந்திரனின் தம்பி. இந்திரனுக்கு அமிர்தம் பெற உதவுவதற்காக அவன் பின் பிறந்தவன். உபேந்திரனாக அவதரித்தவரை இங்கு சொல்லவில்லை. அடுத்தது அபாம் நிதிஹி கடல்களுக்கு ஆதாரமானவன், கடல் நீரை மலையை இட்டு கடையும் போது அதற்கு ஆதாரமாயிருந்து தாங்கியவன். அப்பனே ஆழ்கடலை கடைந்த துப்பனே, அப்பன் உபகாரகன், துப்பன் வல்லவன். அதிஷ்டானம் ஆசனமாயிருந்தவன். கடல் கடையப்படும் போது மத்தான மந்தர பர்வதம் பூமியில் கடிந்த கூர்வரூபியாய் அதன் கீழ் நின்று தாங்கிறவன். மலைமகடு மேல் வைத்து அந்த கடல் கடையில்தான் பிண்டமாய் நின்றவனான். ஆமையான தமது முதுகின் மேலே. அடுத்தது அப்பிரமத்தகா ஊக்கம் உடையவன், விழிப்புடையவன், ஆசிரியரட்சணத்தில் ஊக்கம் குன்றாதவன். பிரமத்தகா என்றால் கவனமில்லாதவன் என்று பொருள். குறையுடையவனை ரட்சிப்பதில் அதிக கவனம் உடையவன். மலக்கமைத மாக்கடல் தன்னை கடைந்தான், பெருங்கடல் கலங்கும்படி கடைந்தவன். அடுத்தது பிரதிஷ்டிதா நிலை பெற்றவன், ஸ்வே மகிம்னி பிரதிஷ்டிதா தனது மகிமையில் நிலைத்தவன். மந்தரமலைக்கு ஆதாரம் கூர்மமூர்த்தி, தனக்குத்தானே ஆதாரம், வேறாதாரம் வேண்டாமல் நிலை நிற்பவன். அஸ்மரமாரம்பாம் கிரிகே கிரவத்தியமாம் லக்ஷ்மி வல்லபரியம் தாம் வந்தே குருபரம்பராம்.